தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கிட்டப்போட ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்ப்போம். அது கிட்டப்பில் வந்து என்னென்னலாம் இருக்குது, பேசிக்காக வந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியணும், இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டப்னா என்ன, இந்த கிட்டப்பில் நமக்கு எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஒரு கார்டு வரும், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கிட்டப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சிஸ்டத்துலையும் யூஸ் பண்ணலாம். நான் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியலக்கா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு, அதனால தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உள்ளே வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிளாங்காக தான் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி ப்ரொஃபைல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு அதனால் அப்படி காமிக்குது. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு யுவர் ப்ரொஃபைல் இருக்கும், இதுக்குள்ளே போங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய ப்ரொஃபைல் வந்து காமிக்குது. இதை எப்படி செட் பண்ணுறது இல்லை சேஞ்ச் பண்ணுறதுனா ஜஸ்ட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எடிட் இருக்கும், இதை கொடுத்து உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம், ஓகேங்களா, உங்களுடைய நேம், அதுக்கடுத்து பப்ளிக் இமெயில், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பயோ கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்டு இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த டெவலப்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து செட் பண்ணிக்கிறது. நமக்கு அந்தளவு வந்து தேவையே கிடையாது. ஒரு பிகினர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும். ஓகே, இப்போ நான் பேக் வரேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய பயோ நான் செட் பண்ணது வந்து இங்கே வந்திருக்கு. எனக்குள்ளேயே நம்ம கூட எடிட் பண்ணிக்கலாம் அதை. அண்டு எனக்கு கொடுத்துருக்கதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ, அதாவது நிறைய டெவலப்பர்ஸோட கிட்டப் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து தனியாக வந்து நான் ரீட்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செட் பண்ணது, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள் இவ்வளோ இது பண்ணி வச்சுருக்கேன், டைப் பண்ணி. ஸோ இந்த மாதிரி எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது டெவலப்பர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அவுட்லுக் வந்து கிடைக்கும். பார்க்கவே ரொம்ப சிம்பிள் க்ளீனாக இருக்குது வந்து பாருங்கள். லாங்குவேஜ் டூல்ஸ் ஐ லவ், அதுக்கப்புறம் தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங். ஸோ உங்களோட கிட்டப்போட அந்த இது எவ்வளோ, கரண்ட் ஸ்டேட்டஸ், அப்புறம் டோட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸு, இதெல்லாம் ப்ரொஃபைல் வியூஸ் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெப்பாசிட்ரி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம், இது வந்து ஒர்க் ஆகுமா இல்லை ஒர்க் ஆகலாம், இல்லை ஏதாச்சும் எரர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெப்பாசிட்ரியில் வந்து நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் வந்து நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து ஒரு நியூ ரெப்பாசிட்ரி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ ஜஸ்ட் இந்த நியூன்னு ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல கிரியேட் ஏ நியூ ரெப்பாசிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓனர் வந்து இதுதான், என்னோடய ஐடி தான். ரெப்பாசிட்ரி நேம் வந்து நீங்கள் ஏதாச்சும் வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து டெக் மேகசின் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நேம் என்ட்ரு பண்ணும்போது இங்கே டிக்கு வரும். ஸோ அப்படின்னா அது வந்து அவைலபிளாக இருக்குது அந்த ரெப்பாசிட்ரி நேம். ஸோ அப்படி நீங்கள் வேறு ஏதாச்சும் போட்டிங்கன்னா ஆல்ரெடி எடுத்திருக்காங்க அந்த நேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்ஸோட சும்மா ஒரு அவுட்லுக் நேம் மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வேணுன்னா நீங்கள் எழுதலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கடுத்து நீங்கள் பப்ளிக்காகவும் வச்சுக்கலாம், ப்ரைவேட்டாகவும் வச்சுக்கலாம். இந்த பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் வேணால் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலில் போயிட்டு அவங்களோட ரெப்பாசிட்ரியை பார்த்தாங்கன்னா அது வந்து ஷோ ஆகும். இதுதான் பப்ளிக். ப்ரைவேட்னா அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் ஷோ ஆகும், வேறு யாருக்குமே இதாகாது, ஓகேங்களா, ஷோ ஆகாது. அதுக்கடுத்து நீங்கள் ரீட்மி ஃபைல் ஆட் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது இந்த ப்ராஜெக்டை பற்றி நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து தேவை கிடையாது. கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ரெப்பாசிட்ரின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கு. இது தெரிஞ்சாலே வந்து போதும், ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கடுத்து சும்மா அங்கிட்டு நோண்டி வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து லேர்ன் பண்ணிடலாம் கிட்டப் பற்றி. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க, உங்கள் கோடிங்ஸில் வந்து நிறையா இஷ்யூஸ் இருக்குன்னா அது வந்து இங்கே வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும், பக்ஸ் இருந்துச்சுன்னா.
ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபைல் ஷேரிங் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறையா இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீட் ஃபியூச்சர்ஸு, அதுக்கப்புறம் பாட் நாட் ஒர்க்கிங் ஃபைன் இந்த மாதிரி. ஸோ இதுதான் இந்த இஷ்யூஸ், ஓகேங்களா. அதுக்கடுத்து புல் ரிக்வெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ உங்கள் கோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி மாடிஃபை பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இல்லை இந்த இடமே வேணாம், இல்லை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் அவங்களோட நீங்கள் கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல் ரிக்வெஸ்ட் வந்து பண்ணலாம். இங்கேருந்து பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதான் மோஸ்ட்லி இது 3 தான், ஓகேங்களா. மற்றது தேவையில்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து ரெப்பாசிட்டரி வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெப்பாசிட்டரியை வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ரெப்பாசிட்டரிக்குள்ளே வந்துட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போகணும். நீங்கள் ஓவராலாக ப்ரொஃபைலில் இருந்துக்கிட்டு செட்டிங்ஸ் போகக்கூடாது. இங்கே உங்களோட ரெப்பாசிட்டரி நேம் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து அவுட்லுக்கில் இங்கே வந்து பாருங்கள், டெலீட் திஸ் ரெப்பாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் யோகி இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டு. அதுக்கடுத்து டெக் மேகசின் நான் கொடுத்த ரெப்பாசிட்டரி நேம். இப்போ இது கொடுக்குறேன். கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரெப்பாசிட்டரி வந்து டெலீட் ஆகிடும். நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ண தெரியும், அதை வந்து டெலீட் பண்ண தெரியும். இப்போ அந்த ரெப்பாசிட்டரியை ப்ரைவேட்டாக எப்படி மாற்றுறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் மறுபடியும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ரெப்பாசிட்டரி விசிபிலிட்டின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ரெப்பாசிட்டரி இஸ் கரண்ட்லி பப்ளிக்னு இருக்குது. ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ மேக் ப்ரைவேட். ஸோ அண்ட் வந்து இதில் என்னென்னலாம் சில பெனிஃபிட்ஸ்லாம் வந்து லாஸ் ஆகும். அதாவது இந்த ரெப்பாசிட்டரி வந்து வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸ்டார்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த நம்ம அப்படியே இங்கே டைப் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம ரெப்பாசிட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு. ஸோ நம்ம மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ப்ரைவேட். ஸோ அண்ட் அதுக்கடுத்து இங்கனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில டேப்ஸ்லாம் இருக்கும். ஸோ வாட்ச்சு, எத்தனை பேர் வாட்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபோக்கு. ஸோ இந்த ஃபோக் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணுற மாதிரி, பட் வந்து இந்த ஒரிஜினல் கோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசேஞ்ச் பண்ணி அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோக் பண்ணல கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த ஒரு பாட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபோக் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கா. இப்போ நம்ம ஃபைல் ஷேரிங் பாட்டை அடித்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில், அந்த மாதிரி இருக்கா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணலாம், ஓகேங்களா. அதுக்கடுத்து கான்ட்ரிபியூட்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து நல்லா இருக்குது உங்கள் ரெப்போ, ஸோ நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறது, அதாவது பே பண்ணி இந்த மாதிரி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறது, இல்லை இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டப்ஸில் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டப்பை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து நம்ம வந்து டெலிகிராம் பாட்ஸ் தான் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்பாசிட்ரி ப்ரைவேட் பப்ளிக்காக வச்சுக்கிறது, இது தெரிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா போதும், ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கடுத்து இந்த மாதிரி தொடர்ந்து இந்த கிட்டப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். டைம் இருந்துச்சுன்னா மியூவரில் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம்.